இப்போ வெட்டி எதுக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க? என்னவா இருக்கும்? ஹாயும் சார், ஐ லவ் யூ. ஐயோ, எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை எங்க விஷயம் தெரிஞ்சுட்டா? கவி எதுவும் நம்மக்கிட்ட சொல்லலையே. என்னவா இருக்கும்? பக்க பக்கம் இருக்கு. ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? டே அண்ணா, என்னடா உன் மாமனார் வீட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சுட்டா என்னமோ? ஏன்டா, நானே பயத்தில் நின்றுட்டு இருக்கேன். அண்ணாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமோன்னு. நீ என்னடா, உனக்கு சாதாரணமாக இருக்கல, போடா லவ் பண்ணி பாருடா தெரியும். என்னப்பா, என்னடா நம்ம வீட்டுக்கு இந்த அப்பாவை கொன்ன கொலகாரம் வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அது நாங்கள் அப்படிலாம் நினைக்கல. என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இல்லைப்பா, இத்தனை வருஷம் நானும் ரூமுக்குள்ளேயே முடங்கிட்டேன். குற்றவாளி யாருன்னு தெரியாமலே தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன். என் நண்பனையும் என் தங்கச்சியும் பறி கொடுத்துட்டேன். நீங்கள் நினைப்பீங்க உங்கள் அப்பா அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு. அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நான் தானே அந்த தீர்ப்பை வழங்கினேன். அப்போ நான் தானே காரணம். என்னால் தானே உங்கள் அப்பா அம்மா இறந்தாங்க. என்னால் தானே நீங்கள் அனாதை ஆனீங்க. அதுக்கு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு நீங்கள் மன்னிப்பு தராட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் மன்னிப்பு கேட்கணும். இங்கே பாருங்க, உங்களை எங்கள் காலில் விளைவிக்கணும்னு நாங்கள் என்றைக்கும் நினச்சது கிடையாது. நீங்கள் தீர்ப்பு வழங்குனீங்க, எங்கள் அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு நாங்கள் யார் மேலேயும் பழியும் போடல, யாரையும் நாங்கள் குறை சொல்லலை. என்ன விஷயமா வந்தீங்க? இதை பற்றி பேசுகிறா இருந்தால் எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே முடிச்சு போச்சு. நாங்களும் அதை கடந்து வந்துட்டோம். ஆமாங்க, அதை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே முடிச்சு போச்சு. முடிச்சதை பேசி ஒன்றும் ஆகிறது போகிறது இல்லை. இப்போ நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ இல்லை அதை பேசினாலோ எங்கள் அப்பா அம்மா உயிரோட வரப்போகிறாங்க இல்லையே. அவங்க போய் சேர்ந்தது தானே. அது உங்களோட மன வருத்தம் எனக்கு புரியுதுப்பா, புரியாம இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓய் பொண்டாட்டி, ஹாய். யோ, வாயை மூடிட்டு ஒழுங்கா நில்லடியா. யாருக்கு யார் பொண்டாட்டி? ஆளா பாரு. என்ன இவ இப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, அங்க வாயேன், கொஞ்சம் பேசுவோம். இங்க இவங்க பேசிட்டு போறாங்க, நம்ம வேணா அங்க போய் நம்ம பேசுவோமா? மூடிட்டு நில்லுங்க. தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க அண்ணா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆளை பாரு. பேசணுமா உங்ககிட்ட பேச எனக்கு என்னையா இருக்கி? இன்பா, என்னம்மா நடக்கீங்க? வாயில தான் வந்துடும். மூடிட்டு நில்லையா? என்னம்மா அண்ணாவை பத்தி இப்படி சொல்ற? யோ, அமைதியை நில்லுடு. இல்ல அண்ணன் பார்க்க மாட்டேன், தூக்கப்பட்டு மிதிச்சிருவேன். ஆளை பாரு. என்னம்மா நடக்கு கொஞ்ச நேரம் அமைதியா நில்லையா? அதான் அவங்க என்னமோ பேசுறாங்கல்ல, என்னன்னு கேளியா? சரிம்மா தங்கச்சி, நீ சொன்ன அண்ணன் செய்யாம இருப்பேனா? ஓ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு போய் அங்கிட்டு. என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நிக்கீங்க. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நேரவே பேசுங்க. இல்லப்பா, நீங்க நினைக்கலாம் இவர் மேல உள்ள தப்பை மறைக்கிறதுக்கு ஏதோ புதுசா ஒரு கதையை சொல்றான்னு. நான் எந்த புது கதையும் சொல்லலப்பா. என் நண்பனையும் என் தங்கச்சியும் இந்த சாவுக்கு இந்த முடிவெடுக்க காரணமானவங்கள நான் இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்ன நிப்பாட்டணும். இதே ஊர் ஜனங்க தான் என்ன அவசர அவசரமா தீர்ப்பு கொடுக்க தூண்டினாங்க. அதே ஊர் ஜனத்துக்கு முன்ன நான் அந்த துரோகி, அந்த குற்றவாளியை நான் நிப்பாட்டணும். அதுக்காக நான் மறுபடியும் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன். அது நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ என் அப்பா அம்மா சாவுக்கு வேற யாரோ காரணம்னு சொல்றீங்களா? அது எங்க அப்பா காரணம் தான், நான் காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்க அப்பா அவசரப்பட்டுட்டாங்க, அவசரப்பட்டு அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதனால என் அப்பா மேல தப்பு. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் தான் இருக்கான். அவனை யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் எங்க அப்பாவை மறுபடியும் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்கேன். அதுக்கு உங்க சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த பின்னாடி இருந்து இதுக்கெல்லாம் காரணமானவனை இந்த ஊர் மக்கள் முன்னாடி நிப்பாட்ட முடியும். அதுக்காக தான் உங்க வீடு தேடி வந்திருக்கோம். நீங்க சொல்றது சரிதான், ஆனா நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணமானவன் நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா என் அப்பாவை அந்த பதவியிலேருந்து நீக்கிறதுக்காகவே திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. இப்போ அந்த பதவியில யார் இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அவங்க தானு சொல்ல வரல, எனக்கு சந்தேகமா இருக்கு. அத சந்தேகத்தை உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான். அண்ணே, எனக்கு வெற்றி சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. ஏன்னா நானும் பல வாட்டி யோசித்திருக்கேன். இவங்க ஏதோ ஒரு இதுல நம்ம அப்பாவுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இத்தனை வருஷம் பதவியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்துருக்காங்க. ஆனா அவங்க தான் பதவியில இருந்து இந்த ஊரையும் ஆட்டி படைக்கிறாங்க. இதுல அவங்க பையன் வேற அவங்க அப்பா பதவியில இருக்கிற பேர்ல எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அண்ணா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆனா ரேணுகா அப்பா, அண்ணே உங்களுக்கு தெரியலண்ணே, நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. என் கூட ரேணுகா வாழ்றா. எனக்கு தெரியாதானே எப்படின்னு? அண்ணே,
நான் சின்ன பொண்ணு தான், இதில் பேசக்கூடாது தான், இங்கே வந்து நின்றதே தப்பு தான். ஆனாலும் நானும் அம்மா அப்பாவை இழந்திருக்கேன்லண்ணே. அம்மா அப்பா ஆத்மா சாந்தி கூட அடைஞ்சிருக்காது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தப்பான தீர்ப்பு, செய்யாத ஒரு பழி, அதோட அவங்க சுமந்துட்டு செத்துருக்காங்க. அவங்க ஆத்மாக்கும் விடுதலை கொடுக்கணுண்ணே. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அண்ணே, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்கிட்ட வெற்றி பேசினாங்க. நானும் வெற்றிக்கிட்ட கோவமா புரியாம தான் இருந்தேன். அப்புறமா தான் வெற்றி என்கிட்ட புரிய வச்சாங்க. அப்போ தானே எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. அதனால தானே வெற்றிக்கிட்ட நானும் உங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேனே. ஆனால் வீட்டுக்கு வந்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரிம்மா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம அப்பா மக சாவுக்கு காரணம் யாரோ அவங்கள இந்த ஊர் ஜனத்துக்கு முன்ன நிப்பாட்டணும். நான் இதை யோசிக்காம போயிட்டேன். இல்ல, என் அப்பா அம்மா சாவுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். மாமா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து இப்படி பேசி கெஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க. எப்படியோ வாழ்ந்துருப்பீங்க. ஆனா எங்க கிட்ட வந்து உதவியும் வந்து நிக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது உங்க சூழ்நிலையை நாங்க புரிஞ்சுக்கிறோம். உங்க இடத்துல அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அது உங்க மேல தப்பு இல்ல. அந்த தீர்ப்பை கொடுக்க வச்சான் பாருங்க, அவன் பண்ண தப்பு. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறோம். நீ என்ன மாமான்னு கூப்பிட்டதுலயே நீ என்ன மன்னிச்சுட்டு எனக்கு புரியுது. இப்போ நான் முழுசா இறங்குறேன். இந்த எலெக்ஷன்ல நானும் நிக்கிறேன். கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நான் போட்டி போட்டா அவன் யாருன்னு வெளியே அவனோட சுயரூபத்தை காட்டிதான் ஆகணும். கண்டிப்பா காட்டுவான். அப்ப அவன் யாருன்னு இந்த ஊர் மக்கள் முன்ன நிப்பாட்டுறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, கோயில் நகையை எடுத்து என் நண்பன் வீட்டுல வச்சது யார், எல்லாத்தையும் நான் இந்த ஊர் ஜனத்து முன்ன நான் நிப்பாட்டுவேன். அதுக்கு உங்க முழு ஒத்துழைப்பு எனக்கு போதும். போதும், இது போதியா, இது போதும். நீங்க இருக்கீங்கல்ல, இந்த மாமா இறங்கி அடிக்கிறேன். நீங்க தைரியமா இறங்குங்க. உங்க பின்னாடி நாங்க இருக்கோம். யாருன்னு நாங்களும் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி எவன் இருக்கான்னு தெரிஞ்ச மறு நிமிஷம் அவன் உடம்புல உயிர் இருக்காது. நான் சும்மா விட மாட்டேன். ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான். அவனை சும்மாவே விடக்கூடாது. இங்க பாருங்க, அவன் யாருன்னு தெரிஞ்சாலும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. எங்க அவனை ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிருவோம். நீங்க ஏதாவது பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துடக்கூடாது. உங்க வாழ்க்கையை இழக்க நான் விடவும் மாட்டேன். அதனால அவனை எங்க நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டுறேன். நீங்க இதுல எனக்கு ஒத்துழைச்சா மட்டும் போதும். மற்றபடி எதுவும் பண்ணக்கூடாது. மாமாக்கு சத்தியம் பண்ணுங்க, நீங்க எதுவும் பண்ண மாட்டான்னு. அது எப்படி அவனை நாங்க சும்மா விட முடியும்? இல்லப்பா, அவனை சும்மா விட மாட்டான்னு நீங்க ஏதாவது பண்ண போய் உங்க வாழ்க்கையை தான் நீங்க இழப்பீங்க. வேண்டாம், நீங்க எதுக்கு உங்க வாழ்க்கையை இழக்கணும்? அவனை அவன் வாழ்க்கையை இழக்க வைக்கணும். அவனை எங்க நிரூபிக்கணுமோ எங்க கொண்டு நிப்பாட்டணுமோ அங்க இந்த மாமா நிப்பாட்டுவேன். எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு. நாங்க சத்தியம் பண்றோம் மாமா, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க பண்றத பண்ணுங்க. அப்புறம் பேசி முடிச்சாச்சுன்னா நானும் ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா? என்ன வெற்றி, என்ன விஷயம்? அது என்னன்னா, என் கவியரசியும் இளமாறனும் லவ் பண்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு சம்மதமா? அது அண்ணே, அது மன்னிச்சிருண்ணே. எனக்கு கவியரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த குடும்பத்தை பிடிக்காதுல்ல, அதனால தான் மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சரிப்பா, எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இளமாறனுக்கும் கவியரசிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். உங்களுக்கு சம்மதமா மாமா? எனக்கு முழு சம்மதையா. என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ வாரன்னு நினைக்கும் போது எனக்கு முழு சம்மதம். எனக்கு முழு சம்மதம். வெற்றி பேசலைன்னா நானே பேசியிருப்பேன். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அது சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? என்ன சொல்ல போறாங்க? ஒருவேளை வெற்றி வேண்டாம். என்ன வெற்றி? அப்பா, இதை கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏன் கேளுப்பா. சரி இரு. அது என்னன்னா, இன்பாவை வெற்றிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அன்னைக்கு கவிக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது வெற்றிக்கும் இன்பாக்கும் கல்யாணத்தை பண்ணலாமா? உங்களுக்கு சம்மதமா? என்னம்மா சொல்றத பார்த்தா நீயும் வெற்றியும் அண்ணே, இல்லண்ணே, அது அது என் தங்கச்சிக்கு சம்மதம்னா எங்களுக்கு முழு சம்மதம். மச்சான், உங்க தங்கச்சிக்கு சம்மதம் தான். உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. பைத்தியம் பைத்தியம். அண்ணே, அது நீ யாரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றியோ அவங்கள தானே நான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு, நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன். உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். அண்ணே, உங்க முடிவு தான். அண்ணே, இன்பாக்கும் கண்டிப்பா வெற்றி கரெக்டா இருப்பானே. கண்டிப்பா இன்பாவை வெற்றி நல்லா பார்த்துப்பான். இன்பாக்கு ஏத்த மாப்பிள்ள தானே வெற்றி. ஆமனே, கண்டிப்பா நம்ம இன்பா
சந்தோஷமா இருப்பானே வெற்றியை கல்யாணம் பண்ணா. இன்பாக்கும் வெற்றியை பிடிக்கும். அவன் நமக்காக இல்லைன்னு மறைக்கிறானே. அண்ணே, என்னண்ணே முடிவெடுக்க போறீங்க? சரி மாமா, 2 கல்யாணத்தையும் அன்னைக்கு ஒன்னாவே பண்ணிடலாம். அதுக்கான வேலைகளை பாருங்க. மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரிப்பா, அப்போ 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிடலாம். அதுக்கு முன்ன இதுக்கெல்லாம் காரணம் எவனுன்னு கண்டுபிடிக்கணும். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஒரு நாள் நீங்களும் கவியை பொண்ணு பார்க்க வாங்க. அதுக்கப்புறம் நாங்க இன்பாவை பொண்ணு பார்க்க வரோம். எதுக்கு மாமா அங்கே இங்கேயும் அலையணும்? ஒரு மண்டபத்தை பிடிப்போம். ஒரே இடத்துல 2 பேருக்கும் பொண்ணு பார்க்குற மாதிரியும் பூ வைக்கிற ஃபங்க்ஷனையும் சின்னதாக எங்கேஜ்மெண்ட் வேணா முடிச்சிருவோம். என்ன மாமா சொல்றீங்க? சரிப்பா, அப்போ அப்படியே பண்ணிடுவோம். சரிங்க மாமா. இன்பா, அங்க நம்ம எப்பவும் மீட் பண்ற அந்த மரத்துக்கிட்ட வந்துரு, காத்துட்டு இருப்பேன். ம் வர முடியாது போயா. வரல, வீட்டுக்கே வந்துருவேன் பாத்துக்கோ. ம் வருவையா, நல்லா வருவேன். ஆளப்பாரு. ஏ ஆசா, யாருமா? அம்மா, நான் இன்பா. ஆசா எங்க? பின்னாடி தாமா இருக்கா. இல்லம்மா, 2 நாளா ஆசா வரவும் இல்ல. என்னன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? தெரியலம்மா, 2 நாளா ஒரு மாதிரி தான் இருக்கா. உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டேன். இல்லம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்க வச்சுட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, கேட்க சொல்லவும் மாட்டேங்கிறா. போமா, பின்னாடி தான் இருக்கா, போய் பாருங்க. சரிங்கம்மா, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். எனக்கே என்ன நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. இன்பா எவ்வளவோ சொன்னா, நான் கேட்கல. அந்த பாண்டியனை நம்பினேன். ஃப்ரெண்டு சொன்னதை கேட்கல, எவனோ ஒருத்தர் சொன்னதை ஆசை வார்த்தைகளை நம்பி என்னையே நான் இழந்துட்டேனே. சி, இதுக்கப்புறமும் இந்த உலகத்தில் வாழணுமா? நான் வாழ தகுதி உள்ளவளா? நான் இதை எப்படி வீட்டில் சொல்ல போகிறேன்? இது தெரிஞ்ச என் அம்மா அப்பா நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, உயிரையே விட்டுருவாங்களே. இல்லை, இதுக்கு நானே என் உயிரை எடுத்துக்கிறதே நல்லது. இப்படி ஒத்தனை நம்பி போனேனே, அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை நான் எடுத்துக்கிறேன். நான் என் உயிரை நானே எடுத்துக்க போகிறேன். இல்லை, என்னால் என் அப்பா அம்மா சாகக்கூடாது. நான் தானே தப்பு பண்ணேன், நான் தான் சாகணும். நான் தான் வாழ தகுதி இல்லாதவ. இல்லை, நான் உயிர் எடுக்கிறது தான் நல்லது. என்னால் யாருக்கு எந்த கஷ்டமும் எந்த பாரமும் இருக்கக்கூடாது. நான் யாருக்கும் பாரமாகவும் இருக்க மாட்டேன். என் உயிரை நானே எடுத்துக்கிறேன். ஆசா, என்ன இன்பா, என்னாச்சு? 2 நாள் எங்களை பார்க்கவும் வரல. என்னதாண்டி ஆச்சு? ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? அம்மா என்னென்னமோ சொல்றாங்க, என்னாச்சுடி? ஆசா, என்னடி கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம அமைதியா இருக்க? உங்க மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லடி. நான் தகுதி இழந்துட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆசா, என்னாச்சு? முதல்ல எலும்பு எங்களை பார்த்து பதில் சொல்லு. எங்களை பார்த்து சொல்லு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ முதல்ல திரும்பு. எதுக்கு நான் திரும்பணும்? எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, நீங்கள் கிளம்புங்க. என் பாண்டியன் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிளம்புங்க. ஓ, பாண்டியன் எங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? பரவாயில்ல, நீ திரும்பு. நீ அவன் சொன்னானே என்கிட்ட பேசாமல் இருக்க, இதை நாங்கள் நம்பணும். ஆஷா, நீ முதல்ல திரும்பி எங்களை பார்த்து பேசு. பார்த்து என்ன வேணாலும் பேசு. ஏய், ஏண்டி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏ ஆசா, என்னடி ஆச்சு? எதுக்காக அழுகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கண்ணில் தூசி பட்டுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. கண்ணில் தூசி பட்டதுக்கு தான் இப்படி தார தாரையாக கண்ணீர் ஊற்றுது. நம்பிட்டேன். என்னாச்சு சொல்லு. நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தானே, உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, கண்ணில் தூசி பட்டுட்டு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லையே. ஆசா, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னாச்சு? எனக்கு தெரியும் ஆசாலை பற்றி, சொல்லு. அது இன்பா, நீ என்கிட்ட அப்பவே சொன்ன, நான் தான் கேட்கல. கொழுப்பெடுத்து போவி உங்களையே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போனேன். அவனை நம்பி போனதுக்கு என்னையே நான் இழந்துட்டேன். புரியல? உன்னையே நீ இழந்துட்டேனா? அன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு போனேன்ல, நல்லா தான் பேசுனாங்க. காதில் தேனிந்து பாயிற மாதிரி நல்லா பேசுனாங்க. அவங்க ஆசை வார்த்தைகள் எல்லாத்தையுமே நான் முழுசாக நம்பினேன். நெருங்கி வந்தாங்க. இல்லைங்க, இப்போதைக்கு வேண்டாம், இதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்னு நான் தள்ளி தான் போனேன். பேசுனாங்க, அவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசுனாங்க. என் மனசே உருகிற அளவுக்கு பேசுனாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ என்ன நினைக்கிறியா அப்படி இப்படின்னு பேசுனாங்க. இப்போ வேணா உன் காலத்தில் அந்த தாலி கட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னென்னமோ சொன்னாங்க. நான் தான் முட்டாளா எல்லாத்தையுமே நம்பி
என்னையே தூக்கி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவனோட உண்மையான சுயரூபம். கேட்டேன், என்னங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நெகடலாகவே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னே இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தோணுது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல என் கழுத்தில் தாலி கட்டுறீங்கன்னு, இப்போவே கெட்டுங்கன்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், அச்சச்சோ என்னம்மா, நீ என்கிட்ட உன்னை கொடுக்குற வரைக்கும் தான் நீ என் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் என் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, 10ல் 1 100ல் 1ன்னு கடந்து போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் நீனு என்னை ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டான். நான் ஒரு அழகான ரோசா பூவாக இருந்தேன். என்னை கசக்கி புழிஞ்சி யாருமே யூஸ் பண்ணாத அளவுக்கு என்ன குப்பையில் தூக்கி எரிஞ்சிட்டான். உங்ககிட்ட நாங்கள் அப்பவே படிச்சு சொன்னோம், அவனை நம்பாத, அவங்க ஒரு அயோக்கியம், ஒரு கேடு கட்டவனு. நீ தான் எங்கள் பேச்ச கேட்கல. என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த குளத்துல வந்து நிற்க எப்படிடி? இதை உன் அப்பா அம்மா கேட்டா அவங்க நிலைமை உயிரையே விட்டுருவாங்களே. ஏய் ஆசா, நீ படித்த பொண்ணு தானே. நம்ம மனசை நேசிக்கிறானா நம்ம உடம்ப நேசிக்கிறானோ கூட உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. சொல்லு, நம்ம மனசை நேசிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டானே, உன்கிட்ட நெருங்கி வந்திருக்க மாட்டானே. உன்கிட்ட அவன் நெருங்கி வரானா உன் உடம்பு தேவைக்காக தானே. உனக்கு புரியாது. என்ன ஆசை பண்ணி வச்சிருக்க? இது அம்மா அப்பா கேட்டால் என்ன ஆகும் அவங்க நிலமை? சுடர் சொன்ன மாதிரி தான், அவங்க உயிரை விட்டுருவாங்க. நான் இதை என் அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்லுவேன்? சொல்றதுக்கு நானே செத்துடலாம். நானே என் உயிரை மாச்சிக்க போறேன். என் அப்பா அம்மாவுக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன். நான் பண்ண தப்பு. நான் அவனை நம்பி அவனுக்கு என்னையே நான் கொடுத்தேன். என் அப்பா அம்மா எந்த தப்பும் பண்ணல. இல்ல, என் உயிரை நானே மாச்சிக்க போறேன். நீ ஏண்டி சாகணும்? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் பாரு, அவன் சாகணும். நீ அவன் முன்ன வாழ்ந்து காட்டணும் சந்தோஷமா. எனக்கு வாழ்ந்து காட்டணுமா? எனக்கு நீ என்ன வாழ்க்கை இருக்கு? வாழ்க்கையா? இனிமே அதை என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவ. எல்லாமே முடிஞ்சிட்டு வெண்பா, முடிஞ்சிட்டு. எனக்கு எந்த வாழ்க்கையுமே இல்லை. என் பெத்தவங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு நீங்கள் சொன்னதையும் கேட்காம முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அதுக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினச்சிக்கிறேன். அப்போ சாக போறியா? சொல்லு. சாக போறேன்னா சொல்லு. சுடர் கேட்குறல்ல, சொல்லு. அவன் உன்னை ஏமாத்துட்டான், அதுக்காக நீ உயிரை மாற்றிக்க போற. உன்னை இத்தனை வருஷம் ஆசையாக பெற்று வளர்த்து அவங்க கஷ்டத்தை கூட உன்கிட்ட காட்டாமல் உனக்கு பிடிச்சதை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்காங்களே, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறியா? நான் வேற என்ன பண்ண சொல்கிறேன்? உயிரோடு இருந்து அவங்களுக்கு பாரமாக இருக்க சொல்கிறியா? நீ எந்த பாரமாகவும் இருக்க வேண்டாம். உனக்கான வாழ்க்கை உனக்கு அமையும். அவன் ஏமாத்திட்டான்னு நீ மூளையில் உட்காந்து அழுது, இல்லை உன்னையே நீ மாற்றிக்கிட்டாலும் அவன் என்ன வருத்தப்பட போறானா? ஐயோ ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமே, ஐயோ நம்மளால அந்த பொண்ணு செத்துட்டாளேன்னு அவன் வருத்தப்பட போறானா? இல்லை, அவன் சொன்ன மாதிரி தான் 100ல் 1 10ல் 1ன்னு கடந்து போயிட்டு இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் நல்லா வாழணும். எந்த தப்பும் பண்ணாத நீ அவனோட காதல் ஆசைகளில் உன்னையே நீ கொடுத்த நீ சாகணுமா? சொல்லு. நீ தண்டனை அனுபவிக்கணுமா? நீ வாழணும், நீ வாழ்ந்து காட்டணும். இன்பா, இதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியமாகுமா? சொல்லு. யார் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிப்பா? சொல்லு. இல்லை நான் அதுக்கு தகுதியானவளா? என்னாலையும் முடியாது. இங்கே பாராசா, உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்கிட்ட வரும். உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பாக பிறந்து தான் இருப்பான். இன்னும் பிறக்க போகிறதில்ல. பிறந்தி இந்நேரத்துக்கு உனக்காக காத்துட்டு இருப்பான். கண்டிப்பாக உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை கல்யாணம் பண்ணுவான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீ இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இதுலேருந்து வெளியே வா. பழைய ஆசாவாயிரு. அதை ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. எப்படி இன்பா? என்னால் முடியல. பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துரு. உனக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாத்தையும் மறந்துரு. உன் அம்மா அப்பாவை நினச்சி பாரு. இதெல்லாம் உனக்கு மறந்துடும். புரிஞ்சுக்கோ. அது பாரு, அது இதுன்னு ஒன்றும் இல்லை. கண்ணீரை தர எங்களோட பழைய ஆசாவா திரும்பவா? இதுதான் ஆசா. சும்மா மூளையில் முடங்கி உட்கார்ந்து அழுதா எல்லாமே சரியாகிடுமா? இல்லை, எழுந்து நில்லு. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்து எங்கள் பழைய ஆசாவா வா. இங்கே பாரு ஆசா, எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் இருக்கதான் செய்யும். ஆனால் உனக்கு நடந்தது கசப்புலையும் பெரிய கசப்பு. அதை மறக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் நம்ம நினச்சா, நம்ம மனசு வச்சா அதையும் கடந்து வர முடியும். எல்லாத்தையுமே கடந்து வா. எங்கள் பழைய ஆசாவா வா.
நீங்கள் இப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது நான் எதுக்கு எவனையை பற்றி யோசிக்க போகிறேன்? நான் அழமாட்டேன், நான் அழவும் மாட்டேன், எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். என் அம்மா அப்பா இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க, போதும். அழமாட்டேன். எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இன்னும் வாழ்கிற காலம் என் அம்மாக்காக வாழ்வேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இருக்குது, அது போதும். போதும், எனக்கு இதுவே போதும்.